ஹரிகதா அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் 5 எபிசோடுகள் அல்லது 6 எபிசோடுகள் கொண்ட வெப் சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கு. ஹரிகதா அப்படின்ன உடனே ஏதோ ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புராணம் சம்பந்தப்பட்ட கதை அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். வழக்கம் போல ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு உண்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஹாரர் மூவி தான் இந்த படம். ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஹரிகதா நாடகம் நடத்தப்படுது. அப்படி நடத்தப்படுகிற தருணங்கள்ல ஒரு கொலை ஒன்று நடக்குது. அங்க நரசிம்ம அவதாரம் பத்தின ஒரு கதையா இருந்தா நரசிம்ம அவதாரமாகவே ஒருத்தர் வந்து கொலை பண்றாங்க. அதே போல வாமன அவதாரம்னா வாமன அவதாரத்திலேயே அந்த கிராமத்துல ஒரு கொலை நடக்குது. இப்படி அந்த நாடகத்துக்கும் அந்த கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற ஸ்ரீகாந்தனுடைய நண்பரும் ஒரு கட்டத்துல கொலை செய்யப்படுகிறார். அப்படி யாரெல்லாம் இவங்க கொலை செய்யறாங்க, ஏன் கொலை செய்யறாங்க, எதுக்காக கொலை செய்யறாங்கன்னு நூல் பிடிச்சிட்டு ஸ்ரீகாந்த் பரபரப்போட இயங்கி பார்க்கறது தான் இந்த ஹரிகதா அப்படிங்கிற இந்த விஷயம். இந்த ஹரிகதா படத்து வெப் சீரிஸுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, ஒவ்வொரு எபிசோடையும் போர் அடிக்காம பண்ணியிருக்கிற விதம் ரொம்ப பிரமாதமான விஷயமா இருக்கு. எபிசோடுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு சிறுவன், ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசு 12 வயசு பையன் ஜெயிலுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த பையன்கிட்ட நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாரு. அவன் ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நீ இப்படி ஒன்றுமே சொல்லலைனாக்க நீ தான் குற்றவாளி அப்படின்னு ஒத்துக்கிற, கொலை செஞ்சேன்றதை ஒத்துக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு கேள்வி கேட்குறான். மனுஷனுக்கும் ஏன் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு, ஏன் இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான். இந்த கதையினுடைய அடிநாதமும் கூட ஒரு தலித்திய சிந்தனை கொண்ட அந்த கதையை, அந்த விஷயத்தை பொலேர்னு சொல்லாம ரொம்ப நாசூக்கா தெளிவா அழகா சொல்லியிருக்கிறது தான். தலித்துகளுக்கு இழைக்கப்படுகிற கொடுமையை ஒரு ஒன்லைனா வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது தான் இந்த ஹரிகதா அப்படிங்கிற வெப் சீரிஸ். ஸ்ரீகாந்தனுடைய நடிப்பு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட ஸ்ரீகாந்துக்கு 4 எக்ஸ்பிரஷன் தான். அதே எக்ஸ்பிரஷனை தான் மாறி மாறி காட்டிட்டு இருக்காரு. மற்றபடி இன்னும் அவருக்கு வேலை கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. தெலுங்கு திரையுலகத்தினுடைய ராஜேந்திர பிரசாத் நடிகர், அற்புதமான நடிகர். அவர் தான் இந்த ஹரிகதா நாடகத்தினுடைய அந்த குடும்பத்தினுடைய நாடகம் போடுகிற அந்த கலைஞராக தாத்தா கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமா பண்ணப்பட்டிருக்கு. இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களா இருக்கட்டும், ஒரு சேனல்ல இருந்து, ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து வந்து செய்தி சேகரிப்பதற்காக வரக்கூடிய அந்த பெண் ஒரு பக்கம் நமக்கு ஒரு சஸ்பென்ஸை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க. அந்த ஊருக்கு டாக்டரா படிச்சுட்டு வர பொண்ணு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். இன்னொரு பக்கத்துல பார்த்தாக்க அந்த ஊர்லயே வைத்தியம் பார்க்கிற, அங்க இருக்கிற இலைத்தழைகளை மூலிகைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு வைத்தியம் பார்க்கிற ஒரு கதாபாத்திரமா இருக்கட்டும், அந்த ஊர்ல இருக்கிற ஒரு தேவம்மா அப்படிங்கிற அந்த ஒரு தேவரம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து கண் பார்வையற்ற அவங்களுக்கு இந்த ஊருக்கு கெட்டது நடக்க போகுது, ரத்தக்காவு கேட்குது அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த விஷயங்களா இருக்கட்டும். இதை தாண்டி அந்த ஊர் வந்து கடவுள் தான் வந்து மனுஷங்களை கொள்றாரு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் நம்புகிற விஷயங்களா இருக்கட்டும். இப்படி ஒரு கிரைம், ஒரு விஷயம் நடக்கிறத ஒரு ஆன்மீக ரீதியாகவும் சேர்த்து இந்த தலித்துகளுக்கான எதிராக இருக்கிற அந்த மேம்பட்ட மக்களை, அதாவது மேல்தட்டு மக்கள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை எப்படி போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸினுடைய கதை. ரொம்ப அழகா 6 எபிசோடுகள். நான் ஒரு எபிசோடு பார்த்துட்டு நாளைக்கு எபிசோடு இன்னொன்று பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் மொத்த எபிசோடையும் தொடர்ந்து ஒவ்வொரு 3/4 மணி நேரமும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நான் பார்த்து அட பரவாயில்லையே அப்படின்னு தான் சொல்ல வச்சிருக்காங்க. மியூசிக்லேயும் சரி, கேமராவிலையும் சரி, ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கும் சரி ரொம்ப அழகாக பண்ணப்பட்டிருக்கு. அந்த சிறுவனுக்கான ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அது அந்த 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 சீன் காட்சி, அந்த கருவை படர்ந்த லொக்கேஷன் அப்படின்னு எல்லாமே ஒரு தாக்கத்தை நமக்குள்ளார ஏற்படுத்துதுங்கிறது நிஜம். முள்படுக்கையில் பீஷ்மர் இருந்தாருங்கிற மாதிரி ஸ்ரீகாந்தனுடைய நண்பர் அந்த முள்படுக்கையில் முள்ளால குத்தப்பட்டு இறந்து கிடக்கிறதும், அதுக்கு காட்டெருமைகள் தான் காரணம்னு காட்டப்படுகிற அந்த விஷுவல்ஸும் ரொம்ப பிரமிக்கவே வைக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், கேமரா நுணுக்கங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ரொம்ப நல்லபடியான ரொம்ப அட்டகாசமான ஒரு டீமாக இது கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீகாந்துக்கு வேற யாரோ இங்கே டப்பிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீகாந்தனுடைய தமிழ் நிறைய லாங்குவேஜில் இந்த ஓடிடி
வெப் சீரிஸ் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தெலுங்குல எடுக்கப்பட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கிற ஹரிகதா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இருக்கு. தாராளமா பார்க்கலாம். இந்த வீக்கெண்டுக்கு ஒரு ஜாலியான ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டோட இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஹரிகதா. வணக்கம்.